3 மாதத்தில் அந்த ஓடைகள் எல்லாம் வற்றி போகும். காட்டாறுகளில் தண்ணீர் இருக்காது. முழுக்க கொஞ்சம் மணலும் கூழாங்கல்லும் மிச்சப்பட்ட ஆறுகளில் தண்ணீரை தேடி எல்லா உயிர்களும் பயணிக்கிற போது யானை மட்டும் எந்த இடத்தில் ஊற்று பறித்தால் அங்கு தண்ணீர் கிடைக்கும் என்று தண்ணீர் கிடைக்கும் இடத்தை தன்னுடைய மோப்ப சக்தியால் உணர்ந்து தன்னுடைய முன்னங்கால்களை கொத்தி கொத்தி ஒரு பெரிய குழியாக்கி அந்த குழியில் நீரை வளவழித்து ஊற்றை பெருக்கெடுக்க வைத்துவிட்டு தானும் குடித்துவிட்டு தனக்கு பின்னே வருகிற பல 100 உயிர்கள், அது புலி சிறுத்தையாக கூட இருக்கலாம், எல்லா உயிர்களுக்கும் தண்ணீரை கொடுக்கிற, வறட்சி காலத்தில் தண்ணீரை தேடி தருகிற ஒரு உயிர் தான் யானைகள். நாம் எல்லாம் இன்றைக்கு யானைகளுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும், பறவைகளுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும் என்று காடுகளிலே கூட இப்போது தண்ணீர் தொட்டிகளை கட்டி இருக்கிறோம். இப்படி காடுகளில் கூட தண்ணீர் தொட்டிகளை கட்டினால் இந்த காடுகளில் ஊற்று பறிக்கிற தன்மையை யானைகள் இழந்துவிடும் என்பதை நாம் சேர்ந்து புரிந்து கொள்வதுதான் இந்த காட்டின் ஆதார உயிர். ஒரு உயிர் காட்டில் வாழ்கிற போது அது தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கான தேடலில் தீவிரமாக இருக்கும். இந்த காட்டினுடைய வாழ்க்கைக்காக இந்த காட்டின் போக்கில் தன்னை தகவமைத்துக் கொள்ளும்.